கலங்கி தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. மன்னர்கள் மன்னர்கள் எனக்காக, அன்னை மடியில் இருக்காள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. உங்களுக்கு வயது 46 என்று டி.எம். சௌந்தரராஜன் அவர்களே நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள். வயது 46 அல்ல, வயது 16. 1946 பாட ஆரம்பித்தவர் 2006 பாடிக்கொண்டிருக்கின்றார். 60 ஆண்டு கால இசை வரலாறு. இப்ப லேட்டஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் பழைய பாடலை லேட்டஸ்ட் பாட்டாக்கி விட்டேன். அதை இப்பொழுது நான் பாடுகிறேன். நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. 1 2 3 4. அடி ராக்கு என் மூக்கு என் கண் என் பல்லு என் ராசாயி, என்னடி ரக்கம்ம பல்ல மச்சான இழுக்குதடி. வல்லக்கு நெளிப்பு என்னெத்தி குலுக்குதடி. இது கண்ணாடி முத்தி மாடிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. ₹6 மணி மாலை கழுத்துக்கு பொருத்தமடி. ₹6 மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும்
மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாட பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா. சின்னாட பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா. சின்னாட பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா. என் அத்தை அவ பெத்த என் பெத்த அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரு. அடி நெறி ராக்கம்மா பல்லாக்கி குளித்து என் நெஞ்சி குளிக்குதடி. சிறு கண்ணாடி முக்குத்தி மாடிக்க செவந்து மச்சான இசுக்குதடி. நம்ம கதையில இருக்குதடி. தெய்வான சக்கரத்தில் வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்காரம் மதுரையில் வெள்ளையம்மா, சிங்காரம் மதுரையில் வெள்ளையம்மா, கதை தினம் தினம் நடக்குதடி. அடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன், ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே. அடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன், ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே. என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராசாயி கல்யாணத்தை போகுமே. அது திப்பி டும் 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 திப்பி டும் 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 திப்பி டும் டும் டும். அடது திப்பி டும் 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 திப்பி திப்பி டும். நன்றி நன்றி நன்றி. இசையரசர் டிஎம்எஸ் அவர்களே, நீங்கள் தினந்தோறும் மேடையில் பாடிக்கொண்டால் உங்களுக்கு மூப்பு வரவே வராது. இதோ இந்த வேளையிலே சென்னை கோஆபரேட் கிளப் நிர்வாக இயக்குனர் திரு காங்கேயன் அவர்கள், அதன் நிறைவேற்று இயக்குனர் திரு ஜெயச்சந்திரன் ஆகியோர் மேடைக்கு வந்து இசையரசருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். தமிழ் சினிமா 75 விருதினை இந்த மேடையில் வழங்கப் போகின்றார்கள். இதோ சென்னை கோஆபரேட் கிளப் நிர்வாக இயக்குனர் திரு காங்கேயன், அதனைத் தொடர்ந்து அதன் நிறைவேற்று பணிப்பாளர் திரு ஜெயச்சந்திரன் ஆகியோர், இப்போது நமது ராஜ் டிவியின் இயக்குனர்கள் திரு ரகுநாதன் அவர்கள், தங்க மாலை தங்க பதக்கம் அணிவிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து திரு ரவீந்திரன் அவர்கள் விருதினை வழங்குகின்றார். டிகேவி கல்ச்சரல் அகாடமி ஏற்பாட்டில் உங்கள் ராஜ் டிவியின் இந்த திரை இசை பெருவிழா, எங்கள் இசையரசர் டிஎம்எஸ்என் குரல் சாயலில் பாட முனைபவர்கள் கடந்த 4 தசாப்த காலத்தில் தேச எல்லைகளை எல்லாம் கடந்து உருவாகி வருகின்றார்கள். அந்த வரிசையில் இன்றைய தலைமுறை பாடகர், அவர் குரல் சாயலில் திரைப்படத்திலேயே பாடினார். பாட வைத்தவர் இசைப்புயல் AR ரஹ்மான். 20 படத்தில் 1000ல் நான் ஒருவன் என்று எங்கள் இசையரசர் டிஎம்எஸ்ஸின் குரல் சாயலில் பாடிய அவர் பல விதமான நவரசம் ததும்பும் பாடல்களால் நம் நெஞ்சில் நிறைந்தவர். பன்வழி பாடல்களை பாடிய இசை கலைஞர், உங்கள் அபிமானத்துக்குரிய பாடகர் மனோ அவர்களை அடுத்து இந்த மேடை கலைக்கின்றோம். இந்த பாடலில் ஒரு விசேஷம் இருக்கிறது. லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினர் 36 மணி நேரம் கின்னஸ் சாதனை படைத்த பொழுது, இசைப்புயல் AR ரஹ்மான் நேரில் வாழ்த்த வந்திருந்த பொழுது இந்த பாடலை இவர்கள் பாடினார்கள். அந்த பாடலை இவர்கள் மேடையில் வழங்கிய பாங்கினை பார்த்து AR ரஹ்மான் அதிசயப்பட்டு சொன்னார், அந்த பாடலை உருவாக்க எனக்கு 1 மாதம் பிடித்தது, நீங்கள் 5 நிமிடத்தில் இந்த பாடலை அற்புதமாய் வழங்கினீர்கள் என்று மனமாற பாராட்டினார். அந்த பாடலை பாடிய மனோவே இந்த மேடையில் இதோ மாலதியை இணைகின்றார்.
மின்னலடிக்கும் வேளையிலே ஒரு ஆறு தூங்கும் போது ஒவ்வொரு நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனசு திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மையிருட்டு வேளையிலே கொலுசு சத்தம் மனசு திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே பலவி சத்தம் இதயம் திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி முளைக்கும் வேளையிலே பருவ பொன்ன திருடி தழுவ திட்டமிட்ட கள்வர்களே மிஞ்சி கொலுசு நின்றை திருடியதோ. வைரங்கள் தாரின் வளமான தோளுக்கு செருப்பு தாரன் தழிவாழ காலுக்கு பவழங்கள் தாரின் பால் போல பல்லுக்கு ஒத்துச்சாரங்கள் தாரை முன் கோப சொல்லுக்கு ஆசையெல்லாம் திருக்கானல் நீர் நீளம் போட வீராளம் பாரு. நீ சொல்லும் சொல்லுக்குள்ள எப்பொழுது வாழுக்குள்ள நீ போட்ட வெட்டாலைக்கு ஏறாக்கு ஊருக்குள்ள வீரபாண்டி கோட்டையிலே மையிருட்டு வேளையிலே ஒரு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே பலவி சத்தம் இதயம் திருடியது.
நன்றி மனோ. உங்களை மேடையில் நாம் கௌரவிக்க விரும்புகின்றோம். இந்த திரை இசை பெருவிழாவுக்கு இணை அனுசரணை வழங்கிய கோல்கேட் நிறுவனத்தின் கிளை முகாமையாளர் திரு சந்திரசேகர் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். கோல்கேட் பிரான்ச் மேனேஜர் கிளை முகாமையாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் இப்போது மனோ அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். இந்த விழாவினை ஏற்பாடு செய்த TVK கல்ச்சரல் அகாடமியின் சார்பிலே திரு ரமேஷ் அவர்கள் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு இணை அனுசரணை வழங்கியதற்கு தமது நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த மலர் மாலையை அணிவித்து கௌரவிக்கின்றார். நன்றி திரு சந்திரசேகர் அவர்களே, நன்றி மனோ அவர்களே, நன்றி திரு ரமேஷ் அவர்களே. மேடையில் படுக்கையிலே ஒரு இளங்குமரி படுத்திருக்கின்றார். என்ன நடக்கப் போகிறது எனக்கும் புரியவில்லை. ஒரு பாடல் காட்சியை இங்கே தத்ரூபமாக படைக்கப் போகின்றார்கள். RP பட்நாயக் என்ற ஒரு இசையமைப்பாளர் ஜேம் என்ற திரைப்படத்திலே அற்புதமான இசைக்கோலங்களை படைத்தார். அதில் ஒரு பாடலை அவரே பாடினார். அந்த பாடலைத்தான் இங்கே லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினர் வழங்கப் போகின்றார்கள். பாடலை அனிதா சோலமன் இருவரும் பாடும் பொழுதே அந்த திரைப்பட காட்சி உங்கள் மனக்கண்ணில் அல்ல, உங்கள் நிஜ கண்களின் முன்னே விரிய போகிறது. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது அவளே, இதழ் துள்ள துடிக்கின்றது காதலே. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, கவிதையே தெரியுமா. பறித்த கொலுசே என் மடியில் விழுந்த பரிசே, குந்தல் மழை மேகம் அருகினில் வந்த என்னை தாலாட்டதே, வானம் காணாத வெண்ணில ஒன்று மோகம் பாலூத்துதே, மோகம் குழி மீட்டதே. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, கவிதையே தெரியுமா. இதய ஒளியில் தண்ணியில் எனது தில்லானா, தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா, இதய ஒளியில் தண்ணியில் எனது தில்லானா.
வரவா உன் உடலில் கரைந்து விடவா உறக்கம் கிடக்கும் தீரடா என் கனவில் பதுங்கீரடா உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா இருவரின் நாடைமைகளேயாக இரவை நாம் ஆளவா வேர்வை குளித்திடவா கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே நானடா இவை மூட மறுக்கின்றது காதலே இத சொல்ல துடிக்கின்றது காதலே ஜெயம் திரைப்பட காட்சி உங்கள் கண் முன்னே விரிந்தது. இது போன்ற பல புதுமைகளை எல்லாம் சமீப கால தமிழ் சினிமாக்கள் திரையிலே சாதித்து ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. பாஷா ஜெயம் ரவியாகவே அந்த கயிற்றிலே அற்புதமான வித்தைகளை காட்டினார். பேபி அவரோடு இணைந்து அந்த காட்சியிலே அபிநயித்தார். வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே இந்த தமிழ் சினிமா 75 விழா விளம்பரப்படுத்தப்பட்ட வேளையிலே அதிலே முக்கியமான ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. டங்கன் முதல் மிஷ்கின் வரை என்பதுதான் அந்த வாசகம். இந்த விழாவின் தொனிப்பொருளும் அதுவே. டங்கன் ஆரம்பித்த அந்த சினிமா காலத்திலிருந்து இன்று சித்திரம் பேசுதடி மிஷ்கின் வரை தொடர்ந்த இந்த திரையுலக வரலாற்றில் சில சுவைகளை இசை மூலம் தொட்டு காட்டி உங்களை மகிழ்விக்கவே இந்த திரை இசை பெருவிழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே அடுத்து இந்த மேடைக்கு டங்கன் உயிரோடு இல்லை, ஆனால் மிஷ்கின் இருக்கின்றார். சித்திரம் பேசுதடி திரைப்படத்தின் இயக்குனர் மிஷ்கின் இதோ மேடையிலே. வீட்டிலேருந்து படம் பார்க்க போகிறோம். வண்டியில் குழந்தைங்கள்லாம் குடும்பம்லாம் ஏற்றிட்டு போகும்போது டிராஃபிக் ஜாமு. அப்புறம் டிரைவர் சொல்கிறான், சார் பெட்ரோல் போடல சார், நீங்கள் காசு கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா பெட்ரோல் போட போகிறோம். அங்கே பெரிய க்யூ. அதுக்கப்புறம் திரும்பி டிராஃபிக் ஜாம்லாம் போயிட்டு ஒரு தியேட்டரில் போயிட்டு போகும்போது ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ பிளாக் டிக்கெட்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒய்ஃபுக்கு வந்து 7ஆம் நம்பரு, குழந்தைக்கு வந்து 36ஆம் நம்பரு, ஹஸ்பண்டுக்கு வந்து 76, இப்படி பல சீட்டெலாம் உட்காந்து பார்த்தா ஹிந்தி படம், பார்க்க போனது தமிழ் படம். அதுக்கப்புறம் திரும்பி வெளியே வந்து திரும்பி பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்து பார்த்தா 20 நிமிஷம் படம் ஓடிடுச்சு. 20 நிமிஷம் படம் ஓடிச்சு. பக்கத்தில் சொன்னாங்க 20 நிமிஷம் படம் போயிடுச்சுன்னா திரும்பி படத்தை பார்த்து கண்ணை திறந்து பார்த்து அந்த கதாநாயகர்களோட அந்த கதாபாத்திரங்களோட வாழ்க்கையில் வாழ்ந்து லயிச்சு சிரித்து அழுது படம் பார்த்துட்டு வெளியே வர்றோம். ஸோ சினிமா வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இல்லை, அது வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கை. நினச்சி பாருங்கள், ஒரு சிவாஜி ஐயா, கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, ஆட்சி, இவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு போயிட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது மட்டும் வாழ்க்கைன்னா நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாம் செத்துருவோம். ஸோ சினிமா வந்து வாழ்க்கை, சினிமா இல்லை. ஸோ இந்த வாழ்க்கையில் இந்த 75 வருட படிக்கட்டில் நானும் நிற்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எதிர்கால பணிகள் மேலும் சிறக்க நாமும் வாழ்த்துகின்றோம். திரை உலகில் விடலை பருவம் தாண்டிய வாலிபர்களின் குண இயல்புகளை அற்புதமாய் வெளிக்காட்டக்கூடிய ஒரு இளைஞர் தோன்றி புரட்சிகள் படைத்தார். காதலிக்கு நேரமில்லை என்ற திரைப்படம் இன்று வரை அழியாத ஒரு காவியமாக இருக்கிறது. அவரை திரையில் பார்த்து காதலித்தவர்கள் ஆயிரம். அதனை அடுத்து வெறும் காதல் குணச்சித்திரத்தை வெளிப்படுத்தும் பாத்திரங்கள் மட்டுமல்லாமல் வயது முதிர்ந்த பாத்திரங்களிலும் தன்னால் ஜொலிக்க முடியும் என்று நிரூபித்தவர் இன்று தன்னுடைய வாரிசாக அந்த